Have a nice day to all. So today we are going to learn about 7th standard first term 3rd unit poem Your Space by David Bates. So Your Space poem or author name David Bates. So let's see the first stanza. Speak gently, it is better for to rule by love than fear. Speak gently, let not harsh words mar the good we might do here. So speak gently, it is better for to rule by love than fear. Speak gently. Gentlyனா என்ன? இதமா. இல்லைன்னா இதமா அப்படின்னா நிதானமாக பேசுறது, அழகாக சாஃப்டாக பேசுறது, தட் இஸ் ஜென்ட்லி. ஜென்ட்லின்னு என்னதுன்னா ஒரு சாஃப்டாக கைண்ட்லி இல்லைன்னா மர்சிஃபுல்லி கைண்ட்லியாக பேசுறது, அதுதான் ஜென்ட்லி. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி அண்ட் it is better for to rule by love than fear. It is better for அப்படின்னா எப்போதுமே சிறந்தது. அப்படின்னா சிறந்தது எது அப்படின்னா to rule by love than fear. அப்படின்னா make others obey by words of love. ஒருத்தங்களை நம்ம harsh wordsல அப்படின்னா அது என்னென்னா than fear அப்படின்னா பயமுறுத்தி ஒருத்தங்களை பணிய வைக்கிறத விட அவங்க மேலே அன்பான 4 வார்த்தைகளை சொல்லி அவங்கள பணிய வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் ஸ்பீக் ஜென்ட்லி. எப்போவுமே கைண்ட்லியாக பேசணும். அண்ட் இட் இஸ் ஃபார் பெட்டர், தட் மீன்ஸ் இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். அன்பு காட்டி பணிய வைக்கிறது தான் எப்போவுமே சிறந்ததாக இருக்கும் பயமுறுத்துறதை விட. அண்ட் ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர். ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். இங்கே மார் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா அழித்து விடுற, அப்படின்னா டெஸ்ட்ராய். மார்னா மீனிங் என்னென்னா டெஸ்ட்ராய் அப்படின்னா லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ். ஹார்ஷ் வேர்ட்ஸ்னால் என்னது? ரஃப் அண்ட் இம்பொலைட் வேர்ட்ஸ் அப்படின்னா கடுஞ்சொற்கள். ஓகே, ஸோ லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார் த குட் வி மைட் டூ ஹியர். நம்ம பண்ணக்கூடிய நம்ம எவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய சின்ன ஒரு தப்பான விஷயம் நம்ம செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயத்தையுமே அழிச்சிரும். ஸோ நம்ம எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ லிட்டர் பால் இருந்தாலும் அதில் கொஞ்சம் விஷம் கலந்துன்னா அந்த அவ்வளோ பாலும் என்னது வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தீய செயல், சின்ன பேட் விஷயம் எல்லா நல்லதையுமே அழிச்சிரும். So first stanza we should always speak gently, and we can control others only by love, and we cannot control others by fear. And in our life we do a number of kind deeds. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் ஒன் ஹார்ஷ் வேர்டு will spoil everything. அந்த ஒரே ஒரு ஹார்ஷ் வேர்டு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். எதை? everything good we have done, நம்ம பண்ண நல்ல விஷயங்களை. so never use harsh words. And second stanza, speak gently, love doth whisper low the vows that true hearts bind, and gently friendship's essence flow, affection's voice is kind. speak gently. speak gentlyனா இதமாக பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. லவ் டத் விஸ்பர் லோ. டத் அப்படிங்கிறது ஓல்டு வெர்ஷனோடைய டஸ். ஓகே, டஸ்ஸுக்கு தான் ஓல்டு இங்கிலீஷில் டத் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் விஸ்பர் அப்படின்னா மெல்லிய குரலில் பேசுவது. விஸ்பர்னா என்னது? மெல்லிய குரலில் பேசுவது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி. ஸ்பீக் ஜென்ட்லினா வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி. அண்ட் லவ் டத் விஸ்பர் லோ அப்படின்னா லவ் ஸ்பீக்ஸ் இன் எ லோ வாய்ஸ். நான் அன்பால் நம்ம பேசுகிறது எப்போவுமே லோ வாய்ஸாக தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒரு கேரக்டர் இருக்கணும். சாஃப்ட் கேரக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க தான் அன்பாக இதமாக பேசுவாங்க. ஸோ லவ் டத் விஸ்பர் லோ அண்ட் த வோவ்ஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். அப்படின்னா இட் டஸ் நாட் ஷவுட் ஆர் ஸ்க்ரீம், இட் பிரிங்ஸ் ஆல் ஹார்ட்ஸ் டுகெதர். த வோவ்ஸ் தட் ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட் அப்படின்னா நல்ல இதயங்களை, ட்ரூ ஹார்ட்ஸ் டுகெதர் அப்படின்னா இட் பிரிங்ஸ் ஆல் ஹார்ட்ஸ் டுகெதர் அப்படின்னா நல்ல இதயங்களை இணைக்கும், நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸை சேர்த்து கொடுக்கும். அண்ட் ஜென்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அசன்ஸ் ஃப்ளோ, நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கேரக்டர், நம்ம பேசுகிற விதம் எப்போ நல்ல விதமாக இருக்கோ அப்போ நம்மளை தேடி நல்ல நண்பர்கள் வருவாங்க. த ஜென்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அசன்ஸ் ஃப்ளோ,
அசன்ஸ் வாட் இஸ் த மீனிங் அசன்ஸ்னா என்ன சொல்கிறது, நம்ம பேசக்கூடிய டோனோடைய ஒரு விதம். அசன்ஸ் ஃப்ளோ, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அசன்ஸ் ஃப்ளோ அப்படின்னா நம்மளை தேடி நம்ம பேசும்போது அன்பாக பேசுகிறதும் ஒரு ரகம், நம்ம பேசுகிற ஹார்ஷான விஷயத்தை கூட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் அப்படின்னா மென்மையான விதமாக நம்ம சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பேசணுன்னா நம்மளை நாடி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரும், நல்ல குணமுடைய நண்பர்கள் நம்மளை தேடி வருவாங்க. அண்ட் அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்டுன்னா, அஃபெக்ஷன்னா என்னது, பாசம். அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட் அப்படின்னா த வாய்ஸ் ஆஃப் ட்ரூ அஃபெக்ஷன் இஸ் கைண்ட். உண்மையான பாசத்தோடைய ஒரு வாய்ஸே எப்படி இருக்கும்னா கைண்டாக இருக்கும். ஓகே, உண்மையான பாசத்தோடைய அந்த வாய்ஸ் வந்து கைண்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் நெவர் ஹார்ஷர். ஓகே, இட் இஸ் நெவர் ஹார்ஷ். எப்போவுமே அது கடுமையான சொற்களாக இருக்காது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி அண்ட் லவ் ஸ்பீக்ஸ் இன் எ லோ வாய்ஸ். இட் டஸ் நாட் ஷவுட் ஆர் ஸ்க்ரீம். எப்போவுமே அன்பால் பேசக்கூடியவங்க சத்தம் போட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. இட் பிரிங்ஸ் ஆல் ஹார்ட்ஸ் டுகெதர். எப்போவுமே நம்ம இதமாக பேசணுன்னா நம்மளை தேடி நிறைய ஹார்ட்ஸ் வரும். அப்படின்னா நிறைய நல்ல இதயங்கள் நம்மளை தேடி வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் வேர்ட்ஸ் ஆஃப் லவ். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேருந்து டெவலப் ஆகும், நல்ல இதயங்களில் இருந்து. அப்படின்னா நல்ல சாஃப்டான வேர்ட்ஸ் ஆஃப் லவ், அன்பான இடத்துல இருந்து தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக் ஜென்ட்லி, இதமாக பேசணும். வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி டு எவ்ரி ஒன், ஈவன் தோ தே ஆர் ஆல் ஸ்மால் சில்ட்ரன். நம்ம எல்லார்கிட்டையுமே ஸ்பீக் ஜென்ட்லி டு எவ்ரி ஒன். நம்ம எல்லார்கிட்டையும் இதமாக பேசணும். ஈவன் தோ தே ஆர் ஸ்மால் சில்ட்ரன் ஆல்சோ. அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட நம்ம இதமாக தான் பேசணும். இட்ஸ் லவ் பி ஷுவர் டு கெயின். ஏன்னா இட்ஸ் லவ்ங்கிறது வந்து குழந்தையோட லவ், த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் அ சைல்டு. நம்ம ஒரு குழந்தைக்கிட்ட ஸ்பீக் ஜென்ட்லியாக பேசணும் அப்படின்னா இட்ஸ் லவ் பி ஷுவர் டு கெயின் அப்படின்னா என்னது, பெற்றுக்கொள்வது. அப்படின்னா அந்த குழந்தையோட அன்பை பெற்றுக்கொள்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு குழந்தை நம்மக்கிட்ட அஃபெக்ஷனாக இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. எவ்வளோ அஃபெக்ஷனாக நம்ம அந்த குழந்தைங்க மேலே காமிக்கிறோமோ அப்போ தான் அந்த குழந்தைங்க நம்ம மேலே பாசமாக இருக்கும். ஸோ வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி டு எவ்ரி ஒன் even though they are small children. So we should talk to them with love. குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி பண்ணணும், we should talk to them with love. If you want children to love us, we should speak to them words of love. இப்போ நம்ம கிட்ட அந்த குழந்தைங்க நல்லா பாசமாக பேசணும். If you want children to love us, குழந்தைங்க நம்மளை லவ் பண்ணணும் அப்படின்னா we should speak to them words of love. அன்பான வார்த்தைகளை நம்ம அவங்க கிட்ட பேசணும். And we should utter gentle words with soft and mild accents. We should utter அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசணுமா, ரொம்ப சாஃப்டான accents. Teach it in accents soft and mild. accents-னா என்னது, உச்சரிக்கிறது. அப்படின்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நல்ல நீட்டாக அழகாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஹார்ஷ் டோன்லேயுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக மைல்டாக நம்ம பேசணும். அண்ட் இட் மே நாட் லாங் ரிமைன். ஏன்னா இட் மே நாட் லாங் ரிமைன்னா குழந்தைங்க எப்போவுமே குழந்தையாக இருக்கிறதில்ல. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், வளரும்போது அந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா when a child grows into an adult, he will continue to speak gentle words. நம்ம ஒரு குழந்தைகிட்ட if we should talk in English softly. ஓகே, நம்ம இப்போ ஒரு குழந்தை வளரும்போது சின்னப்போ எல்கேஜிலேருந்தே குழந்தைங்க படிக்குது. குழந்தைங்க கிட்ட நம்ம இங்கிலீஷில் ஒவ்வொரு வேர்ட்ஸாக சொல்லி கொடுக்குறோம். அப்படி தானே அந்த குழந்தைங்க கற்றுக்கிட்டே வரும்போது அந்த குழந்தைங்களோட மனசில் பதியும். அப்போ படிக்கிற அந்த பேசிக் லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க வளர அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்யும், பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம அந்த குழந்தைங்க வந்து வளரும்போது பிக்கப் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், நல்ல குணங்களும் வந்து அந்த குழந்தை ஒரு அடல்ட்டாக வரும்போது அந்த குழந்தை மற்றவங்க கிட்ட அதை ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டான்ஸால் இருக்குது. ஒரு குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசணும், ஸ்பீக் ஜென்ட்லி டு த சைல்டு.
நம்ம சாஃப்டாக ஜென்ட்லியாக பேசினா தான் அந்த குழந்தைங்களோட லவ் நமக்கு கிடைக்கும். அதே நேரம் நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து டீச் இட் இன் அசன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்டு. நம்ம அவங்கக்கிட்ட சாஃப்டாக மைல்டாக பேசினா இட் மே நாட் லாங் ரிமைன். குழந்தைங்க கண்டிப்பாக அடல்ட்டாக மாறும்போது அதே லாங்குவேஜை அதே அஃபெக்ஷனோட அவங்க திரும்ப பேசுவாங்க. ஸோ when a child grows into an adult, he will continue to speak gentle words. Next, stanza 4. Speak gently to the young, for they will have enough to bear. Speak gently to the young, for they will have enough to bear. Pass through this life as best they may. It is full of anxious care. ஸோ குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யங் பீப்புள்கிட்ட ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் பீப்புள்கிட்டையும் வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் சாஃப்ட்லி டு த யங் பீப்புள் ஆல்சோ. ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர். அந்த எனஃப் டு பியர் அப்படின்னா என்ன சொல்கிறது, தே ஹாவ் டு ஷோல்டர் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யங் பீப்புள் மேலே அவங்க வந்து நிறைய சுமைகளை வந்து சுமப்பாங்க. ஒரு யங் ஸ்டேஜ் வந்து லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். ஸோ தே ஆர் ஃபேஸிங் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் தேர் லைஃப். இன் த ஜேர்னி ஆஃப் லைஃப் தே ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ், தேர் மெனி பர்டன்ஸ் டு பியர். ஸோ தே ஷுட் வாக் த ஈஸி வே. அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப சுமைகளை தாங்கிறதுனால ஈஸியான பாதையில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட யங் பீப்புள்கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்போவுமே கைண்டாக பேசணும். Pass through this life as best they may. It is full of anxious care. Anxious care அப்படின்னா கவலை நிறைந்த அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, the path of life is full of anxiety அப்படின்னா ரொம்ப ஃபீலிங் ஒரீடு, ரொம்ப கவலை நிறைந்த லைஃபாக இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப சோகங்களை தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக சுமையோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்கிட்ட நம்ம வந்து ஸ்பீக் ஜென்ட்லி. ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங், ஃபார் தே வில் ஹாவ் எனஃப் டு பியர். அவங்க வந்து லைஃப்பில் நிறைய பாரங்களை சுமக்கிறாங்க. பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையை வந்து பாஸ் த்ரூ திஸ் லைஃப் ஆஸ் பெஸ்ட் தே மே, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சுமைகளை தாங்கி அவங்க லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆங்ஷியஸ் கேர். ஆங்ஷியஸ் கேர்னால் த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஹஸ் மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அவங்களோட லைஃப் வந்து நிறைய மேடுபள்ளம் நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை கண்டு அவங்க வந்து பயந்து போகாமல் ஏதாச்சும் அவங்க மூவ் ஆன் அப்படின்னா அந்த லைஃப்பை வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமா, நல்ல இனிமையான வார்த்தை அப்படின்னா ஸ்பீக் ஜென்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 5. ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன், grieve not the careworn heart. The sands of life are nearly run. Let such in peace depart. Speak gently to the aged one. Next நம்ம யார்கிட்ட பேசணும்னா aged one. aged oneனா elderly people. So we should always speak gently to the elderly people. ஓகே, elderly peopleனா வயதானவங்க கிட்ட நம்ம வந்து இனிமையாக பேசணும். ஸ்பீக் ஜென்ட்லின்னா சாஃப்டாக பேசணும் அவங்கக்கிட்ட. grieve not the careworn heart. grieve not அப்படின்னா துன்பப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. கேர் ஓன் ஹார்ட் அப்படின்னா கவலை தோய்ந்த இதயம் அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக நிறைய கஷ்டங்கள் தாண்டி வந்ததுனால அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்களோடு இருப்பாங்க. அவங்க ஹார்ட்டு வந்து ரொம்ப சுமைகளை தாங்கி கஷ்டப்பட்டு அந்த ஏஜ் ஆன அந்த டைமில் அந்த வயசான காலத்தில் வந்து அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்கள வந்து எந்த அப்படின்னா ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம என்ன படுத்தக்கூடாதாங்க, கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி டு த எல்டர்லி பீப்புள். அண்ட் அவர் வேர்ட்ஸ் ஷுட் நாட் prick and pierce their hearts, burdened with a care and concern. நம்மளுடைய வார்த்தைகள் வந்து எப்போவுமே அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரோக்கன் பண்ணக்கூடாது, அவங்க ஹார்ட்டை வந்து உடைக்கக்கூடாது. The sands of life are nearly run. The sands of lifeங்கிறது வந்து sands of time அப்படின்னா இந்த மணல் கடிகாரம் இருக்குது தெரியுமா, மணல் கடிகாரத்தில் மணல் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்னது, மணல் டைம் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம், டைம் எண்டிங் முடிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ வயசானவங்களுக்கும் அவங்களுடைய லைஃப்பில் வந்து அது
கிட்டத்தட்ட லைஃப் முடிஞ்சிட்டே இருக்குது, ஆல்மோஸ்ட் ஓவர், நியர்லி ரன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, அநேகமாக அவங்களுடைய லைஃப் வந்து முடிய போகுது. அந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னா, லெட் சச்சின் பீஸ் டிபார்ட். பீஸ் டிபார்ட்னா அவங்கள வழி அனுப்புறது. பீஸ் டிபார்ட் அப்படின்னா என்னதுன்னா, டிபார்ட் இன் பீஸ். அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு சமாதானத்தோட ஒரு நிம்மதியோடு அவங்க இந்த உலகத்தை விட்டு போகணும். ஒரு டேக் லீவ்ஸ் ஆஃப் திஸ் எர்த் பீஸ்ஃபுல்லி, ரொம்ப ரொம்ப அமைதியாக சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு அவங்க பிரிஞ்சு போகணும். ஸோ அவங்கக்கிட்டேயும் நம்ம எப்படி பேசணும், அழகாக இதமாக பேசணும். ஸ்பீக் ஜென்ட்லி டு த எல்டர்லி பீப்புள். நெக்ஸ்ட் 6th ஸ்டான்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். நெக்ஸ்ட் யார்கிட்ட பேசணும்னா புவர் பீப்புள்கிட்ட. புவர் பீப்புள்கிட்ட எப்படி பேசணும், ஸ்பீக் ஜென்ட்லி அண்ட் கைண்ட்லி டு த புவர். லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்ட். அவங்கக்கிட்ட எப்படி பேசக்கூடாதான், ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தே ஹாவ் எனஃப், தே மஸ்ட் என்டியூர். டோன் அப்படின்னா என்னதுன்னா குரல், அப்படின்னா நம்ம பேசுகிற அந்த குரல். நெக்ஸ்ட் என்டியூர் அப்படின்னா சகிச்சுக்கிறது. தே ஹாவ் எனஃப், தே மஸ்ட் என்டியூர் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்டு. அப்படின்னா வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி அண்ட் அஃபெக்ஷனேட்லி. கைண்ட்லின்னா அஃபெக்ஷன், ஒரு என்னது, ஒரு அன்போட, டு த புவர் பீப்புள். அண்ட் வி ஷுட் நெவர் பி ஹார்ஷ் ஆர் சிவியர் டு தெம். நம்ம எப்போவுமே அவங்கக்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது. தே ஹாவ் டு புட் அப் வித் எ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அவங்க நிறைய கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்காங்க. லெட் தம் லைவ் ஹாப்பிலி வித் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். அவங்கள எப்படி நம்மளுடைய அன்பான வார்த்தைகளால் கொஞ்சம் சந்தோஷமாக, ஏற்கனவே புவர் பீப்புள் நிறைய சோகங்களை தாங்கியிருக்காங்க, பண கஷ்டம், நிறைய கஷ்டம் அவங்க ஏற்கனவே பட்டுட்ருப்பாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை நம்ம சொற்களால், நம்ம வேர்ட்ஸால் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸோ கொஞ்சம் நிம்மதியாக லெட் தம் லைவ் ஹாப்பிலி, லெட் தம் லீவ் ஹாப்பிலி வித் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். நம்மளுடைய அன்பான வார்த்தையில் கொஞ்சம் சந்தோஷமாக அவங்கள வாழலாம், அவங்கள வாழ வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் 7th ஸ்டான்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி டு த எரிங் நோ. தே மே ஹாவ் டாயில்டு இன் வெயின். Perchance unkindness made them so, oh, win them back again. And speak gently to the erring no. Erring அப்படின்னா those who make mistakes. erring அப்படின்னா என்னது, ERR. நம்ம எப்போவுமே எரர்னு சொல்லுவோம் தெரியுமா, எரேசர்னா என்னது, எப்பவும் எரரை டிலீட் பண்ணக்கூடியது. எரர் அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஸோ எர்ரிங் அப்படின்னா தவறு பண்ணக்கூடியவங்கள, மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்கள. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங். எப்போவுமே தவறு செய்கிறவங்கக்கிட்ட சாஃப்டாக பேசணுமா. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட சாஃப்டாக பேசணும். ஏன்னா தே மே ஹாவ் டாயில்டு இன் வெயின். ஏன்னா அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டாயில்டு மீன்ஸ் கடுமையாக உழைத்தனர். அப்படின்னா டாயில்டுன்னு என்னது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன் வெயின் அப்படின்னா வித்தவுட் யூஸ் அப்படின்னா எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எந்த யூஸுமே இல்லாமல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பர்சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தம் ஸோ. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணி கடைசி வரும்போது அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸோ அவங்களுக்கு சுப்பீரியராக இருக்கிறவங்க சொன்ன ஏதாச்சும் ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸ்னால அவங்க மைண்டு டிஸ்டர்ப் ஆகி ஃபைனலில் அவங்க ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம், ஒரு சான்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஓகே, அந்த டைமில் நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே போட்டும், ஒரு தடவை போட்டும், அடுத்த தடவை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் ஜென்ட்லி டு தோஸ் ஹூ மேக் மிஸ்டேக்ஸ். ஒருவேளை தே மைட் ஹவ் ஒர்க்டு ஹார்ட், நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த எண்டு தே மைட் ஹவ் கான் ரோங். அந்த கடைசி எண்டில் வந்து அவங்க ஒரு வேளை தப்பாக பண்ணியிருக்கலாம். பர்ஹாப்ஸ் தே சுப்பீரியர்ஸ் வேர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் சிவியர். ஒருவேளை அவங்களுடைய சுப்பீரியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். அவங்களுடைய ஹார்ஷ்னஸ்னால அவங்க வந்து தே ஹாவ் மேட் தம் கோ ராங். அவங்க ஹார்ஷ்னஸ், யாரோடைய அந்த சுப்பீரியர்ஸனுடைய ஹார்ஷ்னஸ் வந்து இவங்கள ஒரு தப்பான முடிவுக்கு கொண்டு போயிருக்கலாம். ஸோ பி ஜென்டில் அண்ட் குட் ஹியூமர்டு டு தம். ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக பேசணும். யூ கேன் மேக் தெம் வாக் த ரைட் ட்ராக். நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து ரைட் ட்ராக்கில், ஒரு நேரான பாதையில் அவங்கள நடத்தி செல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 8th ஸ்டான்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி ஹீ
who gave his life to bend man's stubborn will. When elements were in fierce strife, said to them, Peace, be still. So speak gently, he who gave his life. So we should speak gently to those who give their lives to make unbending. அப்படின்னா he அந்த ஹீங்கிறது யாருன்னா who gave his life to bend man's stubborn will. stubborn அப்படிங்கிறது வந்து பிடிவாதம் பிடிக்கிறது. stubbornனா என்னது? பிடிவாத குணம் உடையது. அண்ட் ஸ்ட்ரைஃப் அப்படின்னா தகராறு. ஸோ ஆதர் இதில் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பீக் ஜென்ட்லி, இதமாக பேசணும். அது யார்கிட்ட அப்படின்னா ஹீ ஹூ கேவ் ஹிஸ் லைஃப்னா சாக்ரிஃபைஸ்டு ஹிஸ் லைஃப். ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்காக அது என்னது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனா தியாகம் பண்ணுறது. எதுக்காக தியாகம் பண்ணுறதுனா டு பெண்ட் அப்படின்னா பிடிவாத குணமாக இருக்கக்கூடியவங்கள பேசி அவங்கள திருத்தி அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்காக தன்னுடைய லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அடுத்தவங்களுடைய லைஃப்பை வந்து கிளியர் பண்ண பார்ப்பாங்க. கெட்ட வழியில் போயிட்டுருப்பாங்க, அவங்க பிடிவாத குணமாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நல்ல விதமாக கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து அவங்கள நல்ல வழியில் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. when elements were in fierce strife, ஃபியர்ஸ் எலிமெண்ட்ஸ்னால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடியது. ஹியர் எவ்ரி திங் அரவுண்ட், சுற்றி உள்ள எல்லாமே, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாமே. குருவல் அப்படின்னா ரொம்ப அது என்ன சொல்கிறது, கொடுமையானது. அவங்கள சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கலாம். அப்படிப்பட்டவங்களை திருத்தி ஒரு நல்ல விதமாக ஸ்ட்ரைஃப் அப்படின்னா தகராறு, சண்டை சச்சரவெல்லாம் போட்டு அப்படி இருக்கக்கூடியவங்கள திருத்தி ஒரு நல்ல லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு இவங்க வந்து தங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ செட் டு தெம் பீஸ் பி ஸ்டில். அப்படிப்பட்டவங்கக்கிட்ட அமைதியாக இருங்க. பீஸ் பி ஸ்டில்னா பி குவையட்டு. அப்படிப்பட்ட மனுஷங்கக்கிட்ட நீங்கள் அமைதியாக பேசுங்க, குவையட்டாக பேசுங்க, பி ஸ்டில். ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி, he who gave his life to bend man's stubborn will. When elements were in fierce strife, said to them, peace, be still. So speak gently, who gave his life. மற்றவங்களோட அப்படின்னா பிடிவாத குணமும் சண்டை சச்சரவுக்கு போகிறவங்க, சுற்றி கெட்ட கெட்ட விஷயங்களாக நடந்து தன்னுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணி அப்படி இருக்கக்கூடியவங்கள திருத்துறதுக்காகவே சிலர் இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, மற்றவங்கள திருத்தணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நல்லவங்க கிட்ட ஸ்பீக் ஜென்ட்லி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸா 9. Speak gently, it is a little thing dropped in the heart's deep well. The good, the joy which it may bring, eternity shall tell. எட்டர்னிட்டி அப்படின்னா முடிவில்லாத காலம், அப்படின்னா லைஃப் கடைசியோட எண்டு. ஓகே, ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் எ லிட்டில் திங். ஸ்பீக் ஜென்ட்லி, இதமாக சாஃப்டாக பேசு. இந்த சாஃப்டாக பேசுகிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. இட் இஸ் எ லிட்டில் திங், இது வந்து ஒரு சின்ன விஷயம். அண்ட் ட்ராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல். ட்ராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல். ட்ராப்ட் இன் அப்படின்னா எரியிறது. ட்ராப்ட் இன் என்னது? எரியப்பட்டது, த்ரோயின். ஹார்ட்ஸ் டீப் வெல்லுன்னா மனுஷனுடைய ஹார்ட் வந்து இதயம் வந்து ஒரு ஆழமான ஒரு கிணறு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் வெல், வெல்லுன்னா இங்கே வந்து WELL, வெல்லுங்கிறது வந்து கிணறை குடிக்கிறோம். அப்படின்னா மனுஷனுடைய ஹார்ட்டுங்கிறது வந்து ஒரு ஆழமான ஒரு கிணறு மாதிரி. ஸோ அந்த ஆழமான கிணத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தையை தூக்கி போடாமல் ஒரு நல்ல சாஃப்டான ஒரு வேர்டை தூக்கி போடுங்க. ஓகே, நல்ல விஷயம் பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இட்ஸ் எ லிட்டில் திங், ஒரு சின்ன விஷயம். ஸோ அந்த சின்ன விஷயத்தை வந்து மனுஷனுடைய ஆழமான இதயத்தில் பதிய வைங்க. த குட், த ஜாய் which it may bring, eternity shall tell. Eternity shall tell அப்படின்னா we drop a gentle word into the well. The little thing in turn brings everything good and everything joyful. நல்ல ஒரு வார்த்தையை தூக்கி அந்த ஆழமான கிணத்துல போட்டோன்னா கீழே இருந்து வரக்கூடியதும் நல்ல வார்த்தைகளாக வரும், நல்ல விஷயங்களாக வரும். அப்படின்னா நம்ம நல்லதாக பேசணும்னா
நமக்கு நடக்கிறதும் நல்லதாக நமக்கு ஜாய்ஃபுல்லாக கிடைக்கும். த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங் எட்டர்னிட்டி ஷால் டெல். ஓகே, எட்டர்னிட்டினா என்ன? டைம் வித்தவுட் எண்ட் அப்படின்னா ஒரு முடிவில்லாத காலம். ஸோ டைம் வித்தவுட் எண்ட் வில் டெல் அஸ் த பெனிஃபிட் அண்ட் பிளெஸ்ஸிங் ஆஃப் த ஜென்டில் வேர்டு. கண்டிப்பாக நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு என்னது, நம்ம இவ்வளவு நாள் நல்லது பண்ணதுக்கு நமக்கு ஒரு இது என்னது கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்ஸு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம நல்ல விதம் மற்றவங்கக்கிட்ட நம்ம நல்ல விதமாக நம்ம நடந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய வித்தவுட் எண்ட் அப்படின்னா நம்மளுடைய முடிவுக்கு முன்னாடி நமக்கும் அதே மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம செஞ்சதுனுடைய நன்மையினுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.